என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து அதிமுக இரண்டாக பிளவுபட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஒரு அணியும் முன்னாள் அமைச்சர்களான SP வேலுமணி மற்றும் CV சண்முகம் தலைமையிலான மற்றொரு அணியும் தங்களுக்குள் மோதலில் ஈடுபட்டு வருகின்றன. முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக அரசு பெரும்பான்மை நிரூபிக்க நடத்திய நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு எதிராக வாக்களித்த அதிமுக MLAக்களின் மாவட்ட செயலாளர் பதவிகளை EPS தரப்பு பறித்து வருவது உட்கட்சி பதற்றத்தை அதிகரித்துள்ளது. இதனிடையே எடப்பாடி பழனிசாமி திமுகவுடன் கூட்டணி அமைக்க முயற்சி செய்ததாகவும் அவர் தன்னிச்சையாக செயல்படுவதாகவும் CV சண்முகம் உள்ளிட்ட வேலுமணி தரப்பினர் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். இதனால் அதிமுகவில் உட்கட்சி மோதல் கடந்த சில நாட்களாக தீவிரமடைந்துள்ளது. SP வேலுமணி ஆதரவு MLAக்களான ஆற்காடு MLA சுகுமார், அந்தியூர் MLA ஹரிபாஸ்கர் மற்றும் சங்கரன்கோவில் MLA திலீபன் ஜெய்சங்கர் ஆகியோர் இன்று சென்னையில் உள்ள எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்திற்கு சென்று அவரை நேரில் சந்தித்து பேசினர். இந்த சந்திப்பின் மூலம் SP வேலுமணி தரப்பில் உள்ள சில MLAக்கள் எடப்பாடி பழனிசாமி அணியுடன் இணையப் போவதாக அரசியல் வட்டாரத்தில் தீவிரமாக பேசப்படுகிறது. இதனால் எடப்பாடி தரப்புக்கு பலம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் அதிமுகவுக்கு பெரும் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் 3 MLAக்கள் திடீர் ராஜினாமா செய்துள்ளனர். தாராபுரம் தொகுதி MLA சத்யபாமா, மதுராந்தகம் தொகுதி MLA மரகதம் குமரவேல் மற்றும் பெருந்துறை தொகுதி MLA ஜெயக்குமார் ஆகியோர் இன்று தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் JCT பிரபாகரை சந்தித்து தங்கள் ராஜினாமா கடிதங்களை சமர்ப்பித்தனர். ராஜினாமா செய்த சில மணி நேரங்களிலேயே இந்த 3 MLAக்களும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை நேரில் சந்தித்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளனர். இந்த இணைப்பு அதிமுகவில் இருந்து தாவேகாவுக்கு மேலும் பலம் சேர்க்கும் என கருதப்படுகிறது. இந்த ராஜினாமாக்களுக்கு பின்னர் அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 44ஆக குறைந்துள்ளது. சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு 20 நாட்களே ஆன நிலையில் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக 3 MLAக்கள் ராஜினாமா செய்து இணைந்திருப்பது தமிழக அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அதிமுகவில் இருந்து இன்னும் சில MLAக்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அடுத்தடுத்து தாவேகாவில் இணையலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. முன்பு SP வேலுமணி தரப்புக்கு 25 MLAக்கள் ஆதரவு இருந்த நிலையில் 5 பேர் எடப்பாடி பழனிசாமியின் பக்கம் சாய்ந்தனர். இந்த நிலையில் தான் மேலும் 3 பேர் தற்போது தாவேகாவில் இணைந்துள்ளனர். இதன் மூலம் எடப்பாடி பழனிசாமிக்கு 27 MLAக்களின் ஆதரவும் SP வேலுமணிக்கு 17 ஆதரவும் தற்போது இருந்து வருகிறது. ஏற்கனவே திருச்சி கிழக்கு காலியாக இருக்கும் சூழலில் தற்போது மேலும் 3 தொகுதி MLAக்களும் ராஜினாமா செய்திருக்கின்றனர். அதனால் இந்த தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் தாவேகா தங்களது வேட்பாளர்களை நிறுத்தி வெற்றி பெற வைத்து சட்டப்பேரவை பலத்தை அதிகரிக்க திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதன் காரணமாகவே இந்த அரசியல் ஆட்டம் தமிழகத்தில் நிகழ்த்தப்பட்டு வருவதாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். பேரவை விதிகளின்படி இக்கடிதங்கள் முறையாக உள்ளதால் பதவி விலகல் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமா ஆமா இருக்கே, அதை நாங்கள் முறைப்படி அவங்களுக்கு தகவல் தெரிவித்து விடுவோம். முறைப்படி மற்ற அறிவிப்பில் அவர்கள் வெளியிடுவார். விதி எதன் அடிப்படையில் அவங்களுடைய கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதாவது கடிதம் அளிக்கின்ற உறுப்பினர் தங்களுடைய கடிதத்தை சொந்த கையெழுத்தின் மூலமாக, டைப்டு லெட்டர் கிடையாது, தங்கள் கையெழுத்தினால் எழுதி தாங்கள் கையொப்பமிட்டு நேரில் அளிக்கலாம் என்பது ஒரு விதி. ஒரு உறுப்பினர் பதவி விலகல் கடிதத்தை கொடுக்கிற போது அவர் காரணம் சொல்ல தேவையில்லை. இன்று முதல் இப்பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்கின்ற அந்த வாசகங்கள் இருந்தால் போது விதிகள் உட்பட ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சு ஒரு 21 நாள்ல அவங்க தங்களுடைய MLA பதவியை ராஜினாமா செய்யறாங்க. ஒரு சபாநாயகரா முன்னாடி கேட்ட கேள்வி கொஞ்சம் விளக்கம் சொல்லியிருக்கேன். பேரவை விதி 21, பேரவை உறுப்பினர் பதவியிலிருந்து விலக விரும்பும் ஒரு உறுப்பினர் இதற்காக இணைப்பு ஊவில் உள்ள குறிப்பிட்டுள்ள படிவத்தில்
பேரவைத் தலைவருக்கு தம்முடைய எண்ணத்தை தம் கைப்பட எழுதி கையொப்பமிட்டு தெரிவிக்க வேண்டும். இதுதான் இந்த விதிப்படி அவர்கள் கடிதம் இருந்ததால் உடனே ஏற்றுக்கொண்டார். கட்சி மாறி ஓட்டு போட்டவங்க மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி எடப்பாடி கொடுத்த மனுவுடைய நிலை என்னவாக? எல்லா மனுக்களும் என்னுடைய பரிசீலனை உள்ளது. உரிய நேரத்தில் விதிகளின்படி நடவடிக்கை எடுத்து அறிவிப்பேன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.